அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம். இலங்கையை பொறுத்தவரையிலே இப்போது பேரழிவுகள் இலங்கையிலே நிகழ ஆரம்பித்திருக்கின்றது. எங்கு கேட்டாலும் இப்போது மரண செய்திகள் தான். இது குறிப்பாக மலையகத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்று கொண்டிருந்தது. குறிப்பாக ஒருபுறம் பார்த்தால் மண் சரிவு ஏற்படுகின்றது, அத்தோடு நில வழுக்குகை ஏற்படுகின்றது. ஒரு புறம் பார்த்தால் இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது ஆறுகள் எல்லாம் பெருக்கெடுத்து தாழ்நிலங்களுக்குள்ளே புகுந்ததனால் அங்கு இருக்கின்ற மக்கள் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது மழை வெள்ளத்தினால் மக்கள் வீடுகளை விட்டு உயர்வான நிலப்பகுதிகளை நோக்கி நகர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது கடும் காற்றின் காரணமாக கடற்கரையோரங்களும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் உள்ள மரங்களும் முறிந்து விழுந்த சம்பவங்கள் என்று இப்போது இலங்கையை புரட்டி போட ஆரம்பித்திருக்கின்றது. இந்த டித்வா புயல் என்று சொல்லப்படுகின்ற கடந்த 27 தொடங்கி இன்று வரையிலே இலங்கையை கடுமையாக பாதித்து வருகின்றது. அம்பாறையினுடைய பகுதியினூடாக தரைக்குள்ளே நுழைந்திருந்த இந்த புயலானது அம்பாறை, திருகோணமலை, அதே போன்று அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, இப்போது இந்த முல்லைத்தீவையும் கடந்து தரை வழியாக பயணித்த இந்த புயலானது மீண்டும் கடலை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த புயல் பயணிக்கின்ற பாதை சார்ந்த செயலிகளினூடாக பார்க்கின்ற போது இப்போது முல்லைத்தீவிற்கும் அதுவும் ஆனையரகுக்கும் இடைப்பட்ட பகுதிகளினூடாக, சுண்டிக்குளத்திற்கும் இடைப்பட்ட பகுதிகளினூடாக கடலை நோக்கி இப்போது இந்த புயல் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது, டித்வா புயல். ஆனால் இதனுடைய தாக்கமானது வரலாறு காணாத அளவிலே, குறிப்பாக 2016 ஒரு மிக பெரும் அழிவு ஏற்பட்டிருந்தது. இதைவிட இந்த புயலினுடைய தாக்கமானது மிக மோசமான விளைவுகளை இலங்கையிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. மிக மிக முக்கியமான விடயம். ஒரு மாவட்டம், 2 மாவட்டம் என்று அல்ல, மொத்தமாக 25 மாவட்டங்களிலும் இந்த புயலினுடைய தாக்கமானது மிக மோசமானது அல்லது கோரதாண்டவம் ஆட ஆரம்பித்திருக்கிறது. இலங்கை முழுவதுமே வெள்ளம், அதாவது எங்கு திரும்பினாலும் எந்த மாவட்டத்தை பார்த்தாலும் வெள்ளம் அல்லது மண் சரிவு அல்லது ஆற்று நீர், அதாவது காட்டாற்று வெள்ளத்தினால் வீடுகள் அடித்து செல்லப்பட்ட விடயங்கள், கடும் காற்று, அதோடு கடற்கரையோரங்களிலே கடல் அலையினுடைய கொந்தளிப்புகளினால் கடலோரங்களிலே விடப்பட்டிருந்த இந்த படகுகள், அதோடு கப்பல்கள் எல்லாம் சேதமடைந்த விடயங்கள் என்றுதான் எங்கு பார்த்தாலும் இந்த செய்திகள் இப்போது பரவ ஆரம்பித்திருக்கிறது, செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. இதிலே குறிப்பாக இந்த இலங்கையிலே இடர் முகாமைத்துவம், அதோடு இலங்கையினுடைய அரசினுடைய பலதரப்பட்ட பாதுகாப்பு படை, போலீசார், அதோடு விமானப்படை என்று எல்லோருமே இப்போது தீவிர நடவடிக்கைகள் இறங்கி இருக்கின்றார்கள். அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உடனடியாக அவசர நிலையை இப்போது பிரகடனம் செய்திருக்கின்றார். இலங்கை முழுவதும் இப்போது அவசர நிலைமை சற்று முன் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. காரணம், இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மழை, அதாவது இந்த புயலின் தாக்கம் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளம், ஆற்றில் ஏற்படுகின்ற வெள்ளம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு இப்போது அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு கடும் எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. தேவையற்ற விதமாக வெளியில் செல்வதை தவிர்க்கவும், தேவையற்ற விதமாக பயணம் செய்வதை தவிர்க்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இலங்கையிலே 150 வீதிகள் வரையிலே தடைப்பட்டிருக்கின்றதாம். பிரதானமான மிக முக்கியமான 150 வீதிகள் இப்போது இலங்கையிலே மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இப்போது பயணங்களை கூட தவிர்க்குமாறும், தேவையில்லாமல் புதினங்கள் பார்ப்பதற்கு வெளியே செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதான் இப்போது இந்தியாவினுடைய உதவி மிக தீவிரமாக, அதாவது மிக வேகமாகவே இலங்கைக்குள்ளே வந்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய கடற்படையினுடைய 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற விதமாக இந்தியாவுடைய விக்ராந்த் என்று சொல்லப்படுகின்ற விமானம் தாங்கி கப்பலானது இலங்கைக்குள்ளே வந்திருந்தது. அதனோடு சேர்ந்து இன்னும் ஒரு கப்பலும் வந்திருந்தது. எனவே இந்த இடர் நிலைமைகளை கருத்திலே கொண்டு அந்த கப்பலிலே இருந்த உலங்கு வானூர்திகளை மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கின்றது. அதற்கிணங்க மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும், அதோடு இந்தியாவிலிருந்து நேற்றைய தினம் ஒரு விமானம் இலங்கைக்கு வந்திருக்கின்றது. இந்த விமானத்திலே மீட்பு பணியாளர்கள் வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 80 மீட்பு பணியாளர்கள் இலங்கைக்குள்ளே வந்திருக்கின்றார்கள். 4 பெண்கள், 76 ஆண்கள் என்று மீட்பு பணியாளர்கள் வந்திருக்கின்றார்கள். அதிலே 80 தொன் வரையிலான இந்த சுகாதார மருத்துவ பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய உதவிதான். காரணம், 80 தொன் சுகாதார மருத்துவ பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே இது ஒரு மிக பெரும் உதவிதான். இன்னும் ஒரு விமானம் இன்றைய தினம் காலை அளவிலே இந்தியாவிலிருந்து வந்திருந்ததாகவும் அதிலே பல நிவாரணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்தியாவும் நான் கேட்டுவிட்டுத்தான் உதவிக்கு வருவேன் என்று இல்லாமல் அவர்கள் கேட்காமலே உதவிக்கு வந்து இப்போது உதவியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சிக்குரிய விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய நிலையை உணர்ந்து மாலைதீவானது $50,000 இப்போது இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கி இருக்கின்றார்கள். அதோடு 25,000
டின்மீன்களையும் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்குவதாக மாலைதீவு ஒப்புக்கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மாலைதீவு என்பது ஒரு சிறிய நாடு. எனவே அவர்களை பொறுத்தவரையில் $50,000 என்பது மிக தொகையான பணம். 25,000 மீன்டின்களையும் இலங்கைக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார்களாம், நன்கொடையாக கொடுக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ள நிலைமைகளை கருத்திலே கொண்டு, இலங்கையினுடைய பாதிப்புகளை கருத்திலே கொண்டு, அதோடு அமெரிக்காவுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜூலிசாங் குறிப்பிட்டிருக்கின்றார், $2 மில்லியன் இப்போது இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்படுகின்றது என்ற விடயம் குறிப்பிடப்பட்டது. எனவே இப்போது ஒவ்வொரு நாடுகளும் இலங்கையினுடைய அந்த இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை கருத்திலே கொண்டு உதவிகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசும் துரிதமாக இயங்குகின்றார்கள். இன்னும் ஒரு புறம் இந்த விமானப்படை, கடற்படை, அத்தோடு இந்த ராணுவம் உண்மையிலே இவர்களுக்கு நன்றி சொல்லியாக வேண்டும். குறிப்பாக தெற்கிலே ஏற்பட்ட கடும் வெள்ளம், மலைநாடுகளில் ஏற்பட்ட கடும் மண் சரிவுகளிலே மீட்பு பணிகளில் இவர்கள் தான் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதுவும் அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற அதாவது அனுராதபுரத்தில் உள்ள பல குளங்களும் உடைப்படுத்தி மிக பெரும் வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது. இதை மீட்பதற்கு உலங்கு வானூர்திகளூடாக விமானப்படை தான் முழுமையான உதவிகளையும் செய்து வருகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அதோடு அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தங்களின் காரணமாகவும் அவர்களையும் மீட்பதற்காக கடற்படை, விமானப்படை இணைந்து மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு இந்த ஏற்பட்ட அனர்த்தங்கள், டிட்வா புயலில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக இதுவரையிலே 123 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதிலும் 130 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமானது இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இவை அத்தனையும் மீட்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் 123 பேர் உயிரிழப்பு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நிலவரத்தை பார்க்கின்ற போது, செய்திகளில் வருகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது 1000-ஐ தாண்டி இருக்கும் உயிரிழப்பு எண்ணிக்கை என்பதுதான் உண்மையான விடயம். காரணம், இன்னும் அதாவது பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். குறிப்பாக கண்டியிலே மாத்திரம் 4 இடங்களிலே மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. குருநாகலிலே மண் சரிவு, அத்தோடு கேகாலை மண் சரிவு, அத்தோடு இந்த மாத்தளை மண் சரிவு என்று பல பகுதிகளிலும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதிலே கண்டியிலே 4 இடங்களிலே மிக முக்கியமாக ரம்புக் வெல என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே 800 குடும்பங்கள் வரையிலே ஒரு இடத்திலே வசித்து வந்ததாம், இந்த ரம்புக் வெல என்ற இடத்தில். எனவே அந்த இடத்திலே மண் சரிவு, மண் வழுக்குகை மிக பாரிய அளவில் இடம்பெற்றது. அந்த இடமே அப்படியே நாசமாக போயிருக்கின்றது. குறிப்பாக 800 குடும்பங்களைச் சேர்ந்த பலர், அதாவது சிலர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் பலர் காணாமல் போயிருக்கின்றார்களாம், அவர்களை அணுக முடியாமல் இருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. இது ஒரு மனவேதனைக்குரிய விடயம். காரணம், 800 குடும்பங்கள் என்றால் கிட்டத்தட்ட 2000 பேர், 1500 தொடக்கம் 2000 பேர் வரையிலே வசித்த ஒரு ஊராக இருக்கும். அந்த இடத்திலே மண் சரிவு ஏற்பட்டு சிலர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள், சிலர் பத்திரமான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற செய்தி என்பது உண்மையிலே மனதை வேதனைக்கு உட்படுத்திய விடயமாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது என்பதுதான் எல்லோரும் வேண்டிக் கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதோடு கண்டிலே அம்பலாங்கந்தை என்று சொல்லப்படுகின்ற இடத்திலும் மிகப்பெரிய அளவிலே மண் சரிவு ஏற்பட்டு 120 பேர் காணாமல் போயிருக்கின்றார்களாம். இதிலே 20 குழந்தைகள் என்று சொல்லப்பட்டது. எனவே 20 குழந்தைகள் காணாமல் போயிருக்கின்றார்கள், 120 பேர் மொத்தமாக காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு கண்டிலே அலவத்தக்குடை பகுதியிலும் மண் சரிவு ஏற்பட்டதிலே 40 பேர் வரையிலே மாயமாகி இருக்கின்றார்கள், காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு ரம்பட பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவிலே 12 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 40 பேர் வரையிலே காணாமல் போயிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு குருநாகல் அலவெவ பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவிலே 22 பேர் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மண் சரிவிலே காணாமல் போதல் என்ற விடயம் என்றால் அது கிட்டத்தட்ட மரணத்திற்கு நிகரானது, 90% மரணத்திற்கு நிகரானது. எனவே இந்த விடயங்கள் இப்போதும் மலை நாட்டினுடைய பல பகுதிகளிலும் மண் சரிவினால் மிக பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு புறம் இந்த காட்டாற்று வெள்ளம் அல்லது அணைகள் நிறைந்து, நீர்த்தேக்கங்கள் நிறைந்து திறந்து விடப்பட்ட வான்கதவுகளினால் ஏற்பட்ட வெள்ளமும் மிக பெரும் பேரிடர்களை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவுகள் திறந்து விடப்பட்டதால் ஏற்பட்ட வெள்ளத்திலே அதற்கு அருகாமையில் இருந்த மிக பெரும் பாலம் ஒன்று அப்படியே நீரோடு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதிலே பயணித்த சில முச்சக்கர வண்டிகள், வாகனங்களும் நீரிலே கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக பெரும் சோக நிகழ்வுகள் எல்லாம் இப்போது மலைநாடுகளில் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை முழுவதுமே பாதிப்பு இப்போது கடுமையாக இருக்கின்றது. அதிலும் இப்போது கொழும்பினுடைய புறநகர் பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் இப்போது பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் களனி கங்கை பகுதி பெருக்கெடுத்திருக்கின்றதாம் ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் பார்க்கின்ற போது இந்த கொழும்பினுடைய புறநகர் பகுதி தாழ்நிலங்களிலே வெள்ள நீர் தேங்கி நிற்கின்றது, வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக
பாதுகாப்பான இடம் நோக்கி அவர்கள் நகர்ந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3000 பேர் வரையிலே படி இடம்பெயர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமர் ஹருணி அமரசூரி அவர்களும் அவர்களை சென்று பார்வையிட்டதாகவும் செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதோடு ஜாயல பகுதி, ஹம்பகாவினுடைய ஜாயல பகுதி, இதிலும் இந்த கழனி கங்கை பெருக்கெடுத்திருக்கின்றது. கழனி கங்கையினுடைய நீர்மட்டம் இன்னும் 1-2 அடிகள் உயர்கின்ற போது அதனை சூழ உள்ள தாழ்நிலங்களில் மிக பெரும் வெள்ள அபாயம் ஏற்படலாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜாயல பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக நீரிலே மூழ்குகின்றது என்பதுதான் இதுவரையிலே வந்த செய்தியாக இருக்கிறது. அதோடு கம்பகாவினுடைய சில நகர்ப்பகுதிகளும் நீரிலே மூழ்க ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், வெள்ளம் இப்போது பெருக்கெடுத்தோடு ஆரம்பித்திருக்கின்றது. மகாவலி கங்கை பெருக்கெடுத்திருக்கிறது, மல்பத்தோயா பெருக்கெடுத்திருக்கிறது, கலாஓயா பெருக்கெடுத்திருக்கின்றது. இதில் இந்த கலாஓயாவை பற்றி சொல்கின்ற போது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற பேருந்து ஒன்று இந்த கலாஓயா பகுதி, அதாவது புத்தளத்துக்கு அருகாமையிலே இந்த வெள்ளத்திலே சிக்கி கொண்டது இடைநடுவில். எனவே அதிலிருந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு, அதாவது வெள்ளத்திலே நடுவே சிக்கிக்கொண்ட பேருந்தில் இருந்தவர்கள் பத்திரமாக ஒரு வீட்டின் கூரை மீது ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அந்த வீட்டினுடைய கூரை வரையிலே வெள்ளம் வந்து விட்டது. இருந்தாலும் விமானப்படையினுடைய உதவியோடு, உலங்குவானூர்தி மற்றும் படகுகளினுடைய உதவியோடு இன்றைய தினம்தான், நேற்று அங்கே சிக்கிக் கொண்டவர்கள் இன்றைய தினம்தான் அவர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 69 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றாராம். இதிலே ஜெர்மன் நாட்டு ஒரு சுற்றுலா பயணியும் அதோடு ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதவானும் அந்த இடத்திலே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு ஒவ்வொரு செயற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு அமைச்சர்களும் இப்போது வெள்ளம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதி நோக்கி பயணம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மஹிந்த ஜெயசிங்க ஒரு புறம் வெள்ள அனர்த்தம் இடம்பெறுகின்றது, அதிலே வெள்ள அனர்த்தத்தோடு சேர்ந்து அங்கே மீட்பு பணிகளில் ஈடுபடுகின்றவர்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். வசந்த சமரசிங்கவும் அதே போன்று, அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் அதே போன்ற ஒரு வேலையை தான் செய்து வருகின்றார். அதோடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய அலுவலகத்திலே இல்லாமல் அங்கும் இங்கும், குறிப்பாக இந்த இடர் முகாமைத்துவம் சார்ந்து, அதோடு இந்த விமானப்படை மீட்பு பணிகள் இடம்பெறுகின்ற இடம் என்று எல்லா இடமுமே இப்போது சுற்றி ஓட ஆரம்பித்திருக்கின்றார். அதுவும் நேற்றைய தினம் இரவு முழுவதுமே விமானப்படை, அதாவது விமானப்படை இந்த மீட்பு பணிகள் இடம்பெறுகின்ற அந்த அலுவலகத்திலே தான், அதாவது அத்தனையும் கட்டுப்படுத்துகின்ற அலுவலகத்திலே தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று இரவு முழுவதும் இருந்திருக்கின்றார். காரணம், மீட்பு பணிகள் பற்றியும் இடர் நிலை பற்றியும் அந்த இடத்திலே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே நலிந்த ஜெயதிச, பிமல் ரத்நாயக்க, அதோடு சபாநாயகர் எல்லோரும் இதிலே அவரோடு இருந்தது காணொலிகள் வாயிலாக பார்க்கின்ற போது தெரிகின்றது. அதோடு பிரதமர் ஹருணி அமரசூரியவும் இந்த கொழும்பினுடைய புறநகர் பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு தீவிரமாக இப்போது தன்னுடைய பணிகளையும் செய்து வருகின்றார். எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த அமைச்சர்கள் எல்லோருமே. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உடனடியாக இந்த இடத்திலும் ஒரு அரசியலை பேசி இருக்கின்றாரோ என்ற ஒரு எண்ணம் எழ ஆரம்பிக்கின்றது. அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த நாட்டினுடைய இந்த வெள்ள நிலைகளை சரி செய்ய தெரியவில்லை, இந்த இதனையெல்லாம் சரியாக கையாள தெரியவில்லை என்றால் நாட்டை எங்களிடம் தந்து விட்டு நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் இந்த இடர்நிலைகளை என்ற அடிப்படையிலே சஜித் பிரேமதாசவும் ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கின்றார். மேலும் இந்த வெள்ள இடர் நிலைமை காரணமாக இந்த யாழ்ப்பாணம் கண்டி வீதியானது A9 வீதி வவுனியாவுக்கு இடையிலே தடைப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் சாந்த சோலை பகுதியிலே ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஒரு கார் ஒன்று அந்த வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டதாகவும், பின்னர் மக்கள் வழங்கிய தகவலுக்கு இணங்க அந்த காரை மீட்டு அதற்குள்ள 2 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. எனவே A9 வீதியும் துண்டாடப்பட்டிருக்கின்றது. இன்னும் அதாவது இன்று அல்லது நாளை மன்னாருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான இந்த பூநகரி பாதையும் தடைப்படலாம். காரணம், அந்த ஆறுகளும் இப்போது பெருக்கெடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் மன்னாருக்கும் மதவாச்சிக்கும் இடையிலான பாதையும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் மடு பகுதிக்கு இடையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. மல்வத்தோயாவிலிருந்து இந்த கட்டுக்கரை நோக்கி பயணிக்கின்ற அந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் முல்லைத்தீவிலே பல வீதிகள் தடைப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வருகின்ற செய்திகள் சொல்கின்றது. காரணம், வெள்ளம் தேங்கி நிற்கின்றது அல்லது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதனால் முல்லைத்தீவினுடைய பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவினுடைய கடற்கரை ஓரங்கள் கடும் கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதோடு இந்த கிளிநொச்சியினுடைய மிக பெரும் குளம் என்று சொல்லப்படுகின்ற இரணைமடு குளத்தினுடைய 14 வான்கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றதாம். இந்த வான்கதவுகள் திறந்து விடப்பட்டதனால் அதனுடைய தாழ்நில பகுதிகளிலே கடும் வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. பலர் இப்போது வீடுகளை விட்டு வெளியேறி அந்த இடத்திலே சாதாரணமாகவே வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுவது வளமை. ஆனால் இப்போது இந்த மழை, இந்த புயல், இந்த காட்டாற்று வெள்ளம் என்று அத்தனையும் சேர்ந்து அங்கிருக்கின்ற பல பகுதிகள், குறிப்பாக கண்டாவளையாக இருக்கலாம், அதனை சூழ உள்ள பல பகுதிகளில் இருக்கின்ற மக்களும், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது வெளியேறி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே இடர் நிலைமைகளை பார்வையிடுவதற்காக காலை அளவில் வெளியே செல்கின்ற போது
கடுமையாக யாழ்ப்பாணத்தினுடைய புறநகர் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நல்லூர் பகுதியிலே வெள்ளம் தேங்கி நிற்கின்றது. வெள்ள நீர் இப்போது பெருக்கெடுத்து கடைகளுக்குள்ளே புகுந்து இருக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அத்தோடு நாவாந்துறை, அத்தோடு இந்த பொம்மை வழி, நித்தியோழி போன்ற பகுதிகள், காக்கை தீவு, கல்லுண்டாய் போன்ற பகுதிகள் எல்லாம் கடும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கொட்டடி பகுதிகள், அதோடு யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அண்மித்த பகுதிகள் எல்லாம் கடும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சாவகச்சேரி பகுதிகளிலும் கடும் வெள்ள நிலை, ஒரு சில இடங்களிலே கடும் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. சாவகச்சேரி மீன் சந்தைக்கு பின்புறமான பகுதிகள் எல்லாம் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழையானது காலை அளவிலே கொஞ்சம் குறைவாக, காற்றினுடைய தாக்கமும் மழையினுடைய தாக்கமும் குறைவாக இருந்தது. இப்போது மீண்டும் வடக்கிலே கோர தாண்டவம் ஆட ஆரம்பித்திருக்கின்றது மழை மற்றும் காற்றினுடைய தாக்கம். எனவே இந்த புயல் கொஞ்சம், அதாவது தரையிலிருந்து நகர்ந்து கடலை நோக்கி பயணித்திருக்கின்றது. கடலிலிருந்து ஆரம்பத்திலே கரைக்கு வந்திருந்த இந்த புயல் அம்பாறையினூடாக இலங்கையை ஊடறுத்து உள்ளே நுழைந்தது. மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவுக்கு வந்து முல்லைத்தீவினூடாக, குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு முல்லைத்தீவுக்கும் இடையிலே கடலிலே மீண்டும் சங்கமமாகி இருக்கின்றது. கடலினூடாக இப்போது பயணிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே நாளைய தினம் ஓரளவு இதனுடைய தாக்கம் குறையலாம். ஆனால் இன்று மாலை அளவிலே இதனுடைய தாக்கமும் காற்றினுடைய வேகமும் மழையும் கடுமையாக இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு. எனவே பொதுமக்கள் மிக மிக அவதானத்துடன் செயற்படும்படியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலே அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கும்படியும், தேவையில்லாமல் இந்த புதினம் பார்ப்பதற்கு வெளியே செல்கின்றவர்களையும் தவிர்க்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதினம் பார்ப்பதற்கு செல்கின்றவர்கள் தான் அதிகமானவர்கள் இந்த புயலின் தாக்கம், மழை நீர், அதாவது வெள்ள நீரிலே இறந்து போவதென்று பலதரப்பட்ட விடயங்களிடம் வருவது. எனவே இதனையும் குறைத்துக் கொண்டால் நல்லது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.